செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் ரோம் 1384ல இத்தாலியில உள்ள ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல ஒரு துறவி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா வளர்ந்து பெரியவளானதுக்கு பிறகு இவங்களோட விருப்பத்துக்கு மாறாக லொரென்சோ அப்படிங்கிறவரோட திருமணம் நடந்திருக்கு. முதல்ல வருத்தப்பட்டாலும் அதுக்கு பிறகு இது இறை திருவுளம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மன வாழ்க்கையில பிரமாணிக்கமாவும் எடுத்துக்காட்டாவும் வாழ்ந்திருக்காங்க. பிரான்சிஸ் ஏழைகள் மேல கொண்டிருந்த அன்பு ரொம்பவே பிரமிப்பா இருந்திருக்கு. ஒரு தடவை அந்த நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. தன்னோட நகைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கொள்ளை நோய் பரவ ஆரம்பிச்சிருக்கு. வீடு வீடா போய் உணவுப் பொருட்களை சேகரித்து அந்த உணவுப் பொருட்களை நோயாளிகளுக்கு கொடுத்து உதவி இருக்காங்க. ஆனா அந்த கொள்ளை நோயினால இவங்களோட 2 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. பிரான்சிஸ் மொத்தமா உடைஞ்சு போயிருக்காங்க. இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில ஜெபத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காங்க. ஏழை நோயாளிகள் வீடு இல்லாம தவிச்சப்போ தன்னோட வீட்டுல தங்க இடம் கொடுத்திருக்காங்க. எப்பவும் ஏழைகள் பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட கணவரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம இவங்களுக்கு ஊக்கமளித்து ஆதரவாவே இருந்திருக்காரு. வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்களோட கணவர் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. அதுக்கு பிறகு பிரான்சிஸ் தன்னோட உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு முழு நேரமும் ஏழைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏழைகளுக்கு சேவை செய்யறதுக்காகவே ஓப்லேட் அப்படிங்கிற சபையை நிறுவியிருக்காங்க. இறுதியா 1440ல இறந்து போயிருக்காங்க பிரான்சிஸ். மார்ச் 9 செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் ரோம் ஃபீஸ்ட் டே.